வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலில் ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்க பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் மாயம் பக்தி அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். நம்ம இப்போ சனி வக்ர பயிற்சி பார்க்க போகிறோம். 2026 ஒரு 138 நாளைக்கு நடக்குது. அது என்ன சார் வக்ரம் அப்படின்னா, ஒரு கிரகம் எப்படி முன்னாடி போயிட்டே இருக்கும், சுற்றிக்கிட்டே இருக்கும், அதோடைய வட்ட பாதையில் ஒரு சயின்ஸாகவே சொல்கிறேன். கொஞ்ச நாளைக்கு பின்னோக்கியும் வரும். அதான் நம்ம சைக்கிள் ஓட்டுற மாதிரி இல்லை, கார் ஓட்டுற மாதிரி தாங்க. முன்னாடியே போய்ட்டு முடியாது, தேவைன்னா பின்னாடியும் வரும். அந்த மாதிரி ஒரு ரிவர்ஸ் கீர் எடுத்துகிட்டு வராரு சனி பகவான். இது நிஜமாலேயே மேலே அந்த காஸ்மோஸில் இது நடந்துகிட்ருக்கு, ஆர்பிட்டில் நடந்துகிட்ருக்கு. அப்படி பின்னோக்கி வரும்போது என்னென்ன மாறுதல்கள், ஏன்னா இப்போ நம்ம வாழ்க்கையில் நடக்கிற இத்தனை சேஞ்சஸும் எதனால் அந்த கிரக நகர்வாள். இப்போ முன்னோக்கி போகிற கிரகம் பின்னோக்கி வருது. கிட்டத்தட்ட ரேவதி நட்சத்திரத்துலேருந்து உங்களுக்கு உத்திரட்டாதி, அதாவது மீன ராசிக்குள்ளேயே தான், வேறு ராசி உள்ளெல்லாம் மாறல, பாதங்கள் மாறுது. அதனால் என் வாழ்க்கையில் எந்தெந்த விஷயத்தில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்க போகுதுன்றது இப்போ பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றா கவனிச்சுட்டே வாங்க. இது கூட நிறைய பரிகாரங்கள், கோவில் போய் பண்ணுற மாதிரியும் சில பரிகாரங்கள், வீட்டில் இருந்தே பண்ணுற மாதிரி நிறைய பரிகாரங்கள் சொல்ல போகிறேன். ஒவ்வொன்றும் கவனிச்சுட்டு வாங்க, யூஸ் பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் வரும். கும்பராசி, கும்ப லக்னம் எப்படி இருக்குது? நமக்கு 5 வருஷமாக எப்படி இருக்குது அதே தான். உங்களுக்கு பெரிய நல்ல செய்தி என்னென்னா, சனி வக்ர பயிற்சி நிறைய பேர் பயந்துட்டு இருந்தாங்க, சார் மீனராசிலேருந்து திருப்பியும் கும்பத்தில் வருதான்ட்டு. ஜூன் மாதம் ஒரு மாதம் கும்பத்தில் வந்தார். ஜூன்லாம் எப்படி இருந்தது? கும்பத்துக்கு அப்படியே நடுக்கம் வந்துருச்சு. இது என்ன பழைய ஒரு 1-1.5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பேட்டர்ன் திருப்பி வருதேன்னு நிறைய பேர் பதறிட்டாங்க. இப்போ திருப்பி மீனத்தில் வந்துட்டார். இப்போ மீனத்தில் திருப்பி வக்ரம் வருதுலாம் நிறைய பேர் கும்பத்துக்கு திரும்பி வருதோ நிறைய கும்பராசிக்காரங்க பயத்துட்ருக்காங்க. ஃபோனும் வந்துச்சு, நம்ம வீட்டுக்கு வரலை, அவருக்கே தெரியும், அடித்தா அடி, இதுக்கு மேலே அடித்தா கும்பம் தாங்காதுன்னு அவருக்கே தெரியும். மீனத்தொல்லியே தான் சுற்றிக்கிட்டு இருக்காரு. ரேவதியிலேருந்து உத்திரட்டாதிக்கு வந்திருக்காரு, அவ்வளோதான். சரிங்களா? அதனால் நம்மளுக்கு ரொம்ப பெரிய பாதிப்புலாம் கிடையாது. எதில் ஜாகிரதைன்னா பணம் 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 தண்ணியாக செலவாகும். செலவு தான். நம்ம பணமே இப்போ ஒரு வருஷமாக தான் கண்ணில் கொஞ்சம் பார்க்குறோம். ஒரு வருஷம் இல்லை, ஒரு 6 மாதமாக தான் கண்ணில் பணத்தையே பார்க்குறோம். ஒரு 5 வருஷம் டோட்டல் ட்ரை அவுட்டில் தான் இருந்தோம். இப்போ பணத்தை மட்டும் சேமிக்க பாருங்கள், கொஞ்சம் பத்திரமா பணத்தை மட்டும் கொஞ்சம் பத்திரமா பாருங்கள், ஜெயிச்சிடலாம். இன்னொன்று கடன் வாங்குறது, கடன் கொடுக்கறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு மாதமாக இங்கே கும்பராசி நிறைய கடன் வாங்கிட்டு இருப்பாங்க, இல்லை கடன் கட்ட முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்தில், கடன் விஷயத்தில் கொஞ்சம் ஜாகிரதை இருங்க. தேவைப்பட்டால் மட்டும் வாங்குங்க, இல்லைன்னா தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. சரி, அடுத்து வேறு எந்தெந்த விஷயத்தில் ஜாகிரதைன்னா, இந்த நீங்கள் இப்போ பிஸ்னஸோடைய ப்ராஃபிட்டில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா பிஸ்னஸ் ஓரளவுக்கு பிக்கப் ஆகும். ஒரு 6 மாதமாக கும்பத்துக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிக்கப் ஆகிட்டே வருது பிஸ்னஸ்ஸு. அதை ப்ராஃபிட்டாக மேக் பண்ணுறதுலாம் கஷ்டம். ஏன்னா நம்ம வாங்கின அடிக்கு வீட்டில் கேட்டுனே இருப்பாங்க, என்ன காசு வந்துச்சான்னு. அம்மா இப்போ செஞ்ச உடனே மாதம் 30ஆம் தேதி சம்பளம் வரணும்னா வேலைக்கு தான் போகணும். பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும், சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறது கஷ்டம். ஆனால் பிஸ்னஸ் ப்ராஃபிட்டு அப்படின்ற விஷயத்தில் எவ்வளோ கவனமாக இருக்கீங்களோ அவ்வளோ நல்லது. சரி, இதுக்கு என்னென்ன பண்ணணும் சார்? இப்போ கும்பராசி நிறைய பேருக்கு இந்த செங்கோல் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு. ஏன்னா பெரிய அந்த அத்தாரிட்டி பிரச்சனை, நான் கவர்ன் பண்ணுறேன், நான் என் கண்ட்ரோலில் என் பிஸ்னஸை வச்சுருக்கேன்ற ஒரு பெரிய பிரச்சனை கும்பத்துக்கு வருது. அந்த கண்ட்ரோல் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு இந்த செங்கோல் தரும். நீங்கள் என் பேர் டாக்டர் டிவைன் தினேஷ், செங்கோல் நடிங்க. இதை பற்றி அவ்வளோ சொல்லியிருப்பேன். முருகன் கையில் இருக்குது, மூவேந்தர்கள் கையில் இருந்தது, பெரிய பெரிய அரசியல்வாதிங்க கையில் கொடுக்குறோம். ஸோ இது அவ்வளோ பவர். இந்த பெரிய விஷயங்களை வச்சுக்கிறான் கையில். இன்னொன்று, தெய்வ வழிபாட்டில் பார்த்திங்கன்னா மங்கள சனீஸ்வரர், பொங்கு சனீஸ்வரர், ஜேஷ்டா தேவியோட சனீஸ்வரர், எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லலாம். குடும்பத்தோடு இருக்க சனீஸ்வரர், அவ்வளோதான். அது லாஜிக் ரொம்ப சிம்பிள். குடும்பத்தோடு இருக்க சனீஸ்வரர் வழிபாடு பண்ணுங்கள், சூப்பராக வேலை செய்யும். சரிங்களா? நீங்கள் ஜேஷ்டா தேவி சன்னதியெலாம் எங்கெங்கே இருக்கும்? மூத்த தேவிங்க, மூதேவின்னு சொல்லுவாங்க. மூதேவியில் மூத்த தேவி, அந்த அம்மா இருக்கிற இடம்லாம் பாருங்கள்,
2 குழந்தையோடு இருப்பாங்க. குளிகன் மாந்தி 2 பேர் கையில் இருக்கும். அவங்க எதிர்க்க வந்து சனீஸ்வர பகவான் இருப்பார். இல்லைன்னா சனீஸ்வர பகவான் வந்து அவங்களோட 2 ஒய்ஃப் சாயா, நீலா, ஒருத்தங்க வந்து ஜேஷ்டா தேவி, இவங்களோடவே இருப்பார் அவர். அந்த ரூபத்திலே நீங்கள் வழிபாடு பண்ணலாம். அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப பழைய காலத்து கோயில் போங்க. இப்போ கொல்லிமலை, திருச்செங்கோடு, இந்த கோவில்கள்லாம் கோவிலை கட்டுறதுக்கு முன்னாடிலேருந்தே அந்த ஸ்தலங்கள் அங்கே இருக்குது. அதில் பவரை பார்த்துட்டு தான் அங்கே கோயில் கட்டினாங்க. கோயில் கட்டின பிறகும் பவர் வரல. அந்த பவரை பார்த்து தான் அங்கே கோயில் கட்டினாங்க. அதோட ஏஜே தெரியாது யாருக்கும். அந்த மாதிரி ரொம்ப பழைய காலத்து கோவில்களில் போனீங்கன்னா இவங்க ஜேஷ்டா தேவியை நீங்கள் பார்க்கலாம். கொல்லிமலையிலாம் தனி சன்னதி அவ்வளோ அற்புதமாக இருக்கும். முக்தீஸ்வரர்லாம் இருக்குது செங்கல்பட்டில். ஈரோட்லலாம் மாந்தீஸ்வரருக்குன்னு தனியாக கோவில்கள் இருக்குது. சேரன் கட்டியிருக்காரு, சோழர் கட்டியிருக்காங்க மாந்தீஸ்வரருக்கு. நிறைய பாண்டியர்கள் கட்டியிருக்காங்க. பாண்டியர்கள்லாம் கும்பிடும்போது தவ்வைன்னு கும்பிடுவாங்க. தவ்வைன்றது யாருன்னா ஜேஷ்டா தேவி. சரிங்களா? ஸோ இந்த அம்மாவை கும்பிட கும்பராசிக்கு வந்து இந்த வக்ர பயிற்சியாக இருந்தாலும் சரி, இல்லை என்றைக்கு இருந்தாலும் லைஃப்பில் சரி, சனீஸ்வர பகவானால் நல்ல நன்மைகளே தான் கிடைக்கும். இந்த ஜேஷ்டா தேவி அம்மாவை பிடிச்சிக்கோங்க, எல்லாமே சுபிக்ஷமாக மாறும். இப்போ சனி பகவானுக்கு வந்து பொதுவாக நம்ம வந்து எல்லாமே ஒரு பொதுவான விஷயங்களாக பார்த்துட்டு இருந்தேன். இப்போ இதில் வந்து நிறைய வித பரிகாரங்கள். இப்போ ஜென்ரலாக பரிகாரங்கள்லாம் என்ன சொல்லுவோம்? கோவிலுக்கு போவோம், சனீஸ்வர பகவானுக்கு போவோம், எள்ளு விளக்கு போடுவோம். இதெல்லாம் நம்ம ரெகுலராக பண்ணுறது பல ஆயிரம் வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். அதையும் நிறைய பேர் சொல்லியிருக்கேன். கூடவே சில மலர் மருந்துகள் சொல்லியிருக்கேன். கூடவே சில வண்ணங்கள். நீங்கள் எப்போவுமே என்ன பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ரெட் கலரில் இருப்பேன், இல்லை எல்லோ கலரில் இருப்பேன். ஏன்னா ஒரு வண்ணத்துக்கும் ஒரு தன்மை இருக்குது. அது உங்களுடைய மைண்டை மாற்றும், உங்களுடைய வாழ்வியலையே அது மாற்றும். ஸோ உங்களுக்கு சில வண்ணங்கள் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு நிறைய தெய்வங்கள், கோவில்கள் சொல்லியிருக்கேன். அது வந்து சனீஸ்வர பகவான் ஏதோ ஒன்று சொல்லணும்னு சொன்னேன், அந்த மாதிரி கிடையாது. ப்ராப்பர் கால்குலேஷன். ஒரு ராசிக்குள்ளே இப்போ சனி பகவான் இருக்கார். எந்தெந்த வீட்டை பார்க்குறாரு, அங்கே என்னென்ன கிரகங்கள் இருக்குது, அந்த காம்பினேஷனை வச்சு தான் ஒரு ரூபத்தை சொல்லியிருக்கேன். சிவன்லேயே 1008 ரூபத்துக்கு மேலே இருக்குது. பைரவர்லேயே 64 ரூபத்துக்கு மேலே இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு கடவுள்லேயும் பல ரூபம் இருக்குது. அதில் எந்த ரூபத்தை வழிபட்டால் எனக்கு நல்ல பயன் சீக்கிரம் வரும்ன்றதை உங்களுக்கு பார்த்து சொல்லியிருக்கேன். இதுவே எப்படின்னா பொதுவாக தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த ஒரு ராசி லக்னத்துக்கு தமிழர்களில் மட்டுமே 2 கோடி பேர் இருப்பாங்க. அதனால் இந்த உலகத்தில் இருக்க எல்லாரையுமே தான் சனி பகவான் தொடுவார். இப்போ மீனத்தில் இருக்கான்னா உலகத்தில் இருக்க எல்லா மீன ராசிக்கும் ஏதோ ஒரு பாதிப்பு வந்துட்டு தான் இருக்கும். அதேமாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் அந்த தன்மைகள் பொறுத்து மாறிட்டே இருக்கும். அதனால் எல்லாருக்கும் ஒரு பொதுவான விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இது சார் நீங்கள் சொல்கிறது எனக்கு மேட்ச் ஆகுது. எனக்கு வீட்டில் வந்து சில முக்கியமான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. எனக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கணும், எனக்கு இன்னும் கொஞ்சம் பரிகாரங்கள் இன்னும் டீப்பாக வேணும் சார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக என் கீழே என் நம்பர் இருக்குது, அதுக்கு எனக்கு கால் பண்ணுங்க. சரிங்களா? இது ஒன்று. இன்னொன்று, சனீஸ்வர பகவான் அப்படின்றவர் எல்லாருமே பயப்படுறோம். அப்படி இல்லைங்க, அது சொல்லுவாங்க சனி கொடுத்தார் யார் தடுப்பார் அப்படின்வாங்க. முதல்ல பயத்தை ஓரமைங்க. இவர் யார் அப்படின்னா, இவருக்கு நம்ம மேலே கோவம்லாம் கிடையாது. நம்ம என்ன வேலை பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற ரிசல்ட் தான் அவர் கொடுக்குறாரு. அப்போ கஷ்டப்படுறோன்னா ஏதோ ஒரு இடத்துல நம்ம தப்பு பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். அவ்வளோதான். ஸோ அதை சரி பண்ணாலே நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் மாறும். ரொம்ப பேசிக் கான்செப்ட். இவர் மேலே ஒரு பயம் இருக்குன்னா, இவர் ஹாப்பி மூடில் எங்கே இருக்காரோ அங்கே போய் வழிபாடு பண்ணுங்க. நான் என்னோடய வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குற எல்லாருக்குமே அது தெரியும். மங்கள சனீஸ்வரர். இதை வந்து நான் பொதுவாக நீங்கள் எந்த ராசி, எந்த லக்னம், எந்த நட்சத்திரம் எதுவாக இருந்தாலும் மங்கள சனீஸ்வரர் எங்கே இருக்காருன்னு போய் வேண்டுங்க. எல்லாரும் திருக்கொள்ளிக்காடு போவோம், அது ஓகே. அதை தாண்டி ஜேஷ்டா தேவி எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கே இருக்கிற சனீஸ்வர பகவான் எல்லாமே மங்கள சனீஸ்வரர் தான். இன்னும் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தேவைன்னா நான் தனியாக இதுக்கு கிளாஸே நடத்துகிறேன். தாராளமாக என் நம்பரை கான்டாக்ட் பண்ணி அந்த கிளாஸை சேர்ந்துக்கோங்க. இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இந்த சனி பயிற்சி எல்லாருக்குமே நல்லதாகவே அமைய அந்த எல்லாம் வல்ல ஜேஷ்டா தேவி, சனீஸ்வர பகவான், அவங்க பிள்ளைங்க மாந்தி, குழுகன் எல்லாரும் நம்மளுக்கு எல்லா நல்ல அருளும் செய்ய டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலில் ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி.